இருக்கிறது. நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசித்ததான 118 சங்கீதத்தில் 26 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை போன்ற ஒரு நாளிலே தேவனை, கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலே ஏற்றிக்கொண்டு முன் நடப்பாரும் பின் மாறும். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி மார்க் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் இந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை தெரியும்? இதை போன்ற ஒரு நாளிலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடினாலே இந்த இடத்துல ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். 118 சங்கீதம் 26ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்தவர். ஆமென். இந்த உலகத்திலே இருக்கிறவர். ஆமென். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறவர், நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக மீண்டுமாக வரப்போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவர் ஒருவர் மாத்திரமே எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். ஆமென். இந்த காலை வேளையிலே கூட ஒருவேளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது, என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை மகிமைப்படுத்துகிறவனை என் பிதா, அவரை நாம் கனம் பண்ணும் பொழுது, அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாளிலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அதை கண்டு கோபமடைந்து இயேசுவை நோக்கி சொன்னாங்க, இவரை எல்லாரும் சத்தம் விடுகிறத நிப்பாட்ட சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு தேவன் சொன்ன காரியம், ஒருவேளை இவர்கள் அந்த சத்தத்தை உயர்த்தி கூப்பிடவில்லை என்று சொன்னால் இங்க உள்ள கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தேவன் முன்குறித்திருக்கிறது அவரை ஆராதிக்கிறதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல வேற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் எங்க இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக, நம்மீது கொண்ட பாசத்தின் நிமித்தமாக, அவர் நம்மேல வைத்த
ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். நீர் ஒருவர் மாத்திரமே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், நீர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை செய்ய தவறி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏன் மேன்மை அடையவில்லை, நாம் ஏன் கனமடையவில்லை, நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் அவரை உயர்த்தாமல் இருக்கிறது மட்டுமே காரணமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக நம்மை விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.